शुक्लं वरदनं विष्णुं शशिवर्णं சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாய சர்வ விக்னோஷாந்தையே. ஆதிமகரிஷி ஜோதிடர் முருகன் பேசுகிறேன். அதாவது இன்னைக்கு தலைப்பில் குருபகவானுடைய அதிசார பயிற்சி அதை பற்றி பார்ப்போம். குருபகவான் மிதுன ராசியிலிருந்து அதிசார கதியாக கடகராசிக்கு பயிற்சியாக வர்றார். வரக்கூடிய அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு மேலே குருபகவான் மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு அதிசார கதியாக பயிற்சி ஆகிறார். அப்படி பயிற்சி ஆகக்கூடிய குருபகவான் கடகராசியில் உச்சம் பெறார். உச்சம் பெற்று சுமார் ஒரு 1.5 மாத காலம் அந்த வீட்டில் அமர்ந்திருக்கார். அப்புறம் மீண்டும் வக்ரகதியாக மிதுனராசிக்கு போயிடுறார். அப்படி கடகராசியில் உச்சம் பெறக்கூடிய குருபகவான் மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கும் என்னென்ன நற்பலன்களை செய்கிறாரு சொல்லி நாம் அந்த பதிவில் பார்ப்போம். அதாவது ஒரு கும்பராசிக்கு குருபகவான் நட்பு கிரகம். குருபகவான் 2 11ஆம் ஏறார். அந்த குருபகவான் 6ஆம் இடத்துல உச்சம் பெறார். 2ஆம் இடம்னு சொல்லும் பொழுது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம் சொல்லலாம். 11ஆம் இடம் சொல்லும்போது லாபஸ்தானம், மூத்த சகோதரம் இதெல்லாம் சொல்லலாம். அந்த குருபகவான் 6ஆம் இடத்துல உச்சம் பெறார். 6ஆம் இடத்துல உச்சம் பெறுறது ஒரு நல்ல ஒரு சிறப்பான பலன்களை செய்யும். 6ஆம் இடம் போட்டித் தேர்வு, வேலை, நோய் நொடி, ரணம், சத்ரு இப்படியெல்லாம் சொல்லலாம். 6ஆம் இடத்துல உச்சம் பெறதுனால இந்த கும்பராசிக்காரங்க ஏதாவது போட்டித் தேர்வில் கலந்துக்கிறேன்னு அப்படி சொன்னால் கட்டாயம் வெற்றி பெறுவீங்க. போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவீங்க. இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வேலை கிடைக்கும். உங்களுடைய எதிரிகள் யாராக இருக்காங்கன்னு சொன்னால் இந்த காலகட்டங்களில் எதிரிகள் அமர்ந்திருப்பாங்க. உங்களை ரொம்ப தொல்லை செய்ய மாட்டாங்க. இந்த காலகட்டங்களில் எதிரிகள் விலகிடுவாங்க. அதுக்கப்புறம் குருபகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையால் விருச்சிகம் 10ஆம் இடமான விருச்சிகத்தை பார்க்குறாரு. அந்த விருச்சிக வீடு 10ஆம் இடம் தொழில் சாணம். யாராவது தொழில் செஞ்சிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த தொழில் இந்த காலகட்டத்தில் விருத்தி அடையும். அப்புறம் தொழில் விருத்தி அடையும். நல்ல ஒரு அதில் அவர் 11ஆம் தேதி 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால ஒரு சிறப்பான பலனை செய்வார். அப்புறம் தன்னுடைய 7ஆம் பார்வையால் 12ஆம் இடத்தை பார்க்குறார். சமசத்துவம் பறவையாக 12ஆம் இடத்தை பார்க்குறார். 12ஆம் இடம் அயன சயன போகம்னு சொல்லணும். இந்த இடத்த பார்க்குறதுனால விரயஸ்தானம் அதுதான். அப்போ ஒரு சுப விரயங்களை இந்த காலகட்டங்களில் குருபகவான் ஏற்படுத்துவார். அதுக்கப்புறம் தன்னுடைய 9ஆம் பார்வையில் தன்னுடைய வீடான 2ஆம் இடத்தை பார்க்குறார். 2ஆம் இடம் தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் இப்படிலாம் சொல்லணும். அப்போ தனஸ்தானம் பார்க்கறனால கும்பராசி அன்பர்களுக்கு இப்போ தனம் கிடைக்கும். நல்ல ஒரு தன வரவு ஏற்படும். வாக்குஸ்தானம் உங்களுடைய வாக்கு மேன்மை வரும். குடும்பஸ்தானத்தை உச்சம் பெற்று பார்க்குறதுனால குடும்பத்தை குருபகவான் இப்போ விருத்தி செய்வார். குடும்பத்தை விருத்தி செய்யாருன்னா திருமணம் எதிர்பார்த்துருக்கவங்களுக்கு இப்போ திருமணம் ஆகும். குழந்தைகள் எதிர்பார்த்துருக்கவங்களுக்கு இப்போ குழந்தைகள் பிறக்கும். இப்படி குடும்பத்தை அவர் விருத்தி செய்வார். தனங்கள் நிறைய கிடைக்கும். நல்ல ஒரு காசு பணம் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். ஏன்னா குருபகவான் 2ஆம் அதிபதியாகி 6ஆம் இடத்துல உச்சம் பெற்று தன்னுடைய வீட்டை பார்க்குறது சிறப்பான பலன்களை செய்யும். அதுக்கப்புறம் 6ஆம் இடத்துல உச்சபெறக்கூடிய குருபகவான் 1.5 மாத காலம் தான் அந்த இடத்துல இருக்கிறார். அதுக்கப்புறம் வக்ரகதியில் மீண்டும் மிதந்துக்கு போகிறார். 2026ஆம் ஆண்டு மே மாதத்துக்கு மேலே மீண்டும் கடகத்தில் அமர்ந்து ஓராண்டு காலம் அந்த வீட்டில் இருப்பார். அப்படி இருக்கும் பொழுது நற்பலன்கள் நிறைய செய்வார். இப்போ தற்பொழுது 1.5 மாத காலம் ஒரு ட்ரெய்லர்னு வச்சுக்கோங்க. அப்புறம் மே மாதத்துக்கு மேலே 2026 மே மாதத்துக்கு மேலே அந்த வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது நிறைய நற்பலன்களை செய்வார். இது ஒரு கோச்சார பலன் தான். இந்த கோச்சார பலன் சொல்லும்போது ஒரு 25% நன்மைகள் எதிர்பார்க்கும். நம்முடைய சுய ஜாதகத்தில் கிரகங்கள் அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து சொல்லும் பொழுது ஒரு முழு பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். யாராவது ஜோதிடம் பார்க்கணுன்னு சொன்னால் என்னுடைய நம்பரு கீழே வந்துட்டுருக்கு. அந்த நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய நம்பர் 97
89305261 அப்படிங்கிற இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்து ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம். வணக்கம், நன்றி.